Hello students, welcome to Crack Need Biology. இந்த வீடியோல யூனிட் 5 ஹியூமன் பிசியாலஜி ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா சாப்டர்ஸோட கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் கிராக் நீட் பயாலஜி சேனல்ல பிளேலிஸ்ட்ல இருக்கு. நீட் ப்ரிப்பேரிங் ஆஸ்பிரண்ட்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ இந்த ஹியூமன் பிசியாலஜியோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு தான் நம்ம சாப்டர் 14 பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன்லாம் வேணாம், நான் டைரக்டா ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பத்தி படிக்கணும் அப்படின்னா இனிஷியல் ஃபியூ மினிட்ஸ் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ ரிடக்ஷனலிஸ்ட் பயாலஜி அப்படின்றது ட்ரெடிஷனல் பயாலஜி. இதுல காம்ப்ளெக்ஸ் பயாலஜிக்கல் சிஸ்டம்ஸை சிம்பிளர் ஃபார்ம்ஸா பிரேக் டவுன் பண்ணி அதை ஸ்டடி பண்ணுவாங்க, அதோட பிசிக்கல் கெமிக்கல் மெக்கானிசம்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி. ஓகே, ஸோ இதான் ரிடக்ஷனலிஸ்ட் பயாலஜி. ஸோ விச் இஸ் அ பிசிக்கோ கெமிக்கல் அப்ரோச் டு ஸ்டடி அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் நீட் 2025ல கேட்டிருக்காங்க. ஓகே, தென் கேம் மாலிகுலர் பிசியாலஜி. ஸோ இதுல molecular level interactions like protein binding, cell signaling, membrane transport இதெல்லாம் எப்படி காம்ப்ளெக்ஸ் பயாலஜிக்கல் சிஸ்டமா அரைஸ் ஆகுது அப்படின்றத ஸ்டடி பண்ணுவாங்க. ஆல்சோ ஒரு மாலிகுலோட ஸ்பெசிபிக் மெக்கானிசம் ஸ்டடி பண்றதுக்கும் இந்த மாலிகுலர் பிசியாலஜி யூஸ் பண்ணுவாங்க. தென் கேம் சிஸ்டம்ஸ் பயாலஜி. இததான் வந்து மாடர்ன் பயாலஜின்னு சொல்லுவோம். ஸோ இதுல என்ன பண்ணுவாங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸோட இன்ட்ராக்ஷன் எப்படி ஒரு சிஸ்டமா எமர்ஜ் ஆகுது அப்படின்றத ஸ்டடி பண்ணுவாங்க. ஓகே, சிஸ்டம்ஸ் பயாலஜின்றது என்ன சொல்றாங்கன்னா all living phenomena, that is all biological process or emergent properties due to the interaction among the components of the system under study அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எமர்ஜென்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம்க்கு இருக்கிற கேரக்டரிஸ்டிக். ஓகே, வேற இந்த காம்ப்ளெக்ஸ் சிஸ்டமோட இண்டிவிஜுவல் காம்போனன்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதே கேரக்டரிஸ்டிக் இருக்காது. இதுதான் எமர்ஜென்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா ஒரு பைசைக்கிள் எடுத்துக்கோங்க, அதான் ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம். ஓகே, ஸோ அது வந்து டிரான்ஸ்போர்டேஷன், அதை வச்சு நம்ம டிரான்ஸ்போர்டேஷன் பண்ண முடியும், அது எமர்ஜென்ட் ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் நம்ம தனித்தனியா செப்பரேட் பண்ணிட்டோம்னா, ஒரு பெடல் தனியா, டயர் தனியா, ஹேண்ட் பார் தனியா, செயின் தனியா, இந்த மாதிரி செப்பரேட் பண்ணிட்டோம்னா அதுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் கேரக்டரிஸ்டிக் இருக்காது, அதை வச்சு நம்மளால டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. வேற இந்த காம்ப்ளெக்ஸ் சிஸ்டமா நம்ம அசம்பிள் பண்ணும்போது நம்ம டிரான்ஸ்போர்டேஷன் பண்ண முடியும். ஸோ இதுதான் எமர்ஜென்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, so regulatory network of molecules, supramolecular assemblies அப்படின்னா DNA double helix, protein complex, lipid bilayer, இதெல்லாம் supramolecular assemblies. Okay, cells, tissues, organisms, populations and communities each create emergent properties அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த யூனிட் ஹியூமன் பிசியாலஜில நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிசியாலஜிக்கல் ப்ராசஸஸ் லைக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ், லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட், பிளட் சர்க்குலேஷன், நியூரல் கோஆர்டினேஷன், கெமிக்கல் கோஆர்டினேஷன், எக்ஸ்கிரீஷன், இதை பத்திலாம் நம்ம இந்த யூனிட்ல கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, so Alfonso Corti என்ற Italian anatomist, he began his scientific career studying the cardiovascular system of the reptiles. Then mammalian auditory systemல வந்து he worked. So 1851ல ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்றாரு. என்னன்னா பெசிலார் மெம்பரேன் ஆஃப் த காக்லியால பிரசன்ட் ஆயிருக்க ஸ்ட்ரக்சர்ல ஹேர் செல்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஹேர் செல்ஸ் சவுண்ட் வைப்ரேஷன்ஸ் நர்வ் இம்பல்சஸா கன்வெர்ட் பண்ணுது அப்படின்ட்டு பேப்பர் பப்ளிஷ் பண்ணாரு. ஓகே, சோ அதுதான் ஆர்கன் ஆஃப் கார்டி, அவரோட நேம வச்சே ஆர்கன் ஆஃப் கார்டின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர் 14 பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ பிரீத்திங் அப்படின்றது நம்ம அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணி செல்லுலார் கார்பன் டை ஆக்சைடை எக்ஸ்ஹேல் பண்ற ப்ராசஸ். ஸோ பிரீத்திங்ன்றது இட் இன்வால்வ்ஸ் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன். Oxygen is used to break down simple molecules like glucose, amino acids and fatty acids to derive energy. So already நம்ம cellular respiration பார்த்திருக்கோம். இந்த simple மாலிகுல்ஸ்லாம் வந்து பிரேக் டவுன் ஆகி, அதாவது கேட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் அண்டர்கோ பண்ணி ஃபைனலி எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த செல்லுலார் ரெஸ்பிரேஷன்ல ஃபைனல் ஹைட்ரஜன் அக்செப்டார் ஆக்சிஜனா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். வேற இந்த கேட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் அப்போ ஹார்ம்ஃபுல் பை ப்ராடக்ட் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். ஸோ பிரீத்திங் அப்படின்றது the process of exchanging atmospheric oxygen with cellular carbon dioxide. So in the process அப்போ there will be the physical movement of chest which indicates the mechanism of breathing. Okay, then respiratory organs பத்தி பார்க்கலாம். So இந்த respiratory organs தான் it helps in the exchange of gases. So இது வந்து different groups of animals பொறுத்து வேரி ஆகும், அது எந்த ஹேபிட்டட்ல வாழுது அண்ட் அதோட லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பொறுத்து. ஸோ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ன்றது ஆல்ரெடி நம்ம அனிமல் கிங்டம்ல பார்த்திருக்கோம், which is cellular level, tissue level, organ level, organ system level. Okay, so இதை பொறுத்து இந்த respiratory organ ஒரு அனிமல் குரூப்புக்கும் வேரி ஆகும். ஓகே, லோயர் இன்வெர்டிபிரேட்ஸ் லைக் ஸ்பாஞ்சஸ், சீலன்ட்ரேட்ஸ், பிளாட்ஃபார்ம்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இட் எக்ஸ்சேஞ்ச் ஆக்சிஜன் வித் கார்பன் டை ஆக்சைடு பை சிம்பிள் டிஃப்யூஷன். அதோட என்டையர் பாடி சர்ஃபேஸ்ல சிம்பிள் டிஃப்யூஷன் மூலமா ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஓகே, வேற எர்த் வார்ம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அங்க மாய்ஸ்ட் கியூட்டிக்கல் மூலமா இட் வில் எக்ஸ்சேஞ்ச் கேசஸ். வேற இன்செக்ட்ஸ்
வந்து ட்ரெக்கியல் சிஸ்டம் நெட்வொர்க் ஆஃப் டியூப்ஸ் மூலமா இட் வில் டிரான்ஸ்போர்ட் அட்மாஸ்பரிக் ஏர் வித் இன் த பாடி. ஓகே, தென் அக்வாட்டிக் ஆர்த்ரோபோட்ஸ் அண்ட் மொலசஸ். அக்வாட்டிக் ஆர்த்ரோபோட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா லாப்ஸ்டர்ஸ், ப்ரான்ஸ், கிராப்ஸ் இதெல்லாம். வேற அக்வாட்டிக் மொலசஸ்ன்றது ஆப்பிள் ஸ்னெயில், ஆக்டோபஸ் இதெல்லாம். ஓகே, சோ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு வாஸ்குலரைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ் கால்ட் கில்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். சோ வாஸ்குலரைஸ்டு ஸ்ட்ரக்சர்னா வெசல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு, டிபிக்கலி பிளட் வெசல்ஸ் இருக்கிறது. ஓகே, சோ கில்ஸ் மூலமா இட் வில் எக்ஸ்சேஞ்ச் கேசஸ். சோ இந்த மாதிரி நடக்கிற ரெஸ்பிரேஷனை நம்ம பிராங்கியல் ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். ஓகே, தென் டெரஸ்ட்ரியல் ஆர்த்ரோபோட்ஸ் அண்ட் மோலசஸ். டெரஸ்ட்ரியல் ஆர்த்ரோபோட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஸ்கார்பியன், ஸ்பைடர் இதெல்லாம். டெரஸ்ட்ரியல் மோலசஸ்க்கு எக்ஸாம்பிள் கார்டன் ஸ்னெயில். ஓகே, சோ இதுல வந்து வாஸ்குலரைஸ்டு பேக்ஸ் கால்ட் லங்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும் ஃபார் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். இதை வந்து பல்மோனரி ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். ஓகே, அமாங் வெர்டிபிரேட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃபிஷஸ் வந்து தே ரெஸ்பயர் த்ரூ கில்ஸ், அண்ட் ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் ரெஸ்பயர் த்ரூ lungs, which is pulmonary respiration. Then amphibians like frogs எடுத்துட்டோம்னா it can respire through their moist skin also. So அது cutaneous respiration சொல்லுவோம். In addition to pulmonary respiration, frogs வந்து cutaneous respiration undergo பண்ணும். Then human respiratory system பத்தி பார்க்கலாம். So we have a pair of external nostrils, so which will open into nasal chamber through nasal passage. Okay, so the nasal chamber is large air filled space. So nasal chamber will lead to pharynx. So the pharynx அப்படின்றது it's common passage for both food and air. Okay, then pharynx will lead to larynx. So the larynx ன்றது it's the cartilaginous box which helps in sound production. அதனால இத sound box அப்படின்னு சொல்லுவோம். சோ நம்ம ஸ்வாலோ பண்ற ஃபுட் இந்த pharynxல இருந்து லாரிங்ஸ்குள்ள என்டர் ஆகாம இருக்கிறதுக்காக during swallowing, glottis can be covered by a thin elastic cartilaginous flap called epiglottis to prevent the entry of food into the larynx. So this is epiglottis. So நம்ம food swallow பண்ணும்போது இந்த epiglottis depress ஆகி windpipe வந்து cover பண்ணிடும், so that food வந்து larynxகுள்ள enter ஆகாம இருக்கிறதுக்கு. Okay, then larynx will open into trachea. So trachea is straight tube extending up to the mid thoracic cavity. So lung வந்து thoracic cavity ல present ஆயிருக்கு. So up to mid thoracic cavity இந்த trachea extend ஆகும். Okay, which divides at the level of the fifth thoracic vertebrae. அதாவது thoracic cavity ல வந்து dorsal side, back side பார்த்தோம்னா vertebral column ஆல ஃபார்ம் ஆயிருக்கும். So அந்த vertebral column ல fifth thoracic vertebrae ல இது டிவைட் ஆகும் ட்ரெக்கியா. ஓகே, ஸோ விச் வில் டிவைட் இன்டு ரைட் அண்ட் லெஃப்ட் பிரைமரி பிராங்கையா டிவைட் ஆகும். தென் இந்த பிராங்கை ரிப்பீட்டடா டிவைட் ஆகி இட் வில் டிவைட் இன்டு செகண்டரி, டெர்ஷரி பிராங்கை, பிராங்கியோல்ஸ் அண்ட் தின் டெர்மினல் பிராங்கியோல்ஸ் வரைக்கும் இந்த பிராங்கை வந்து டிவைட் ஆகும். ஓகே, ஸோ ரிப்பீட்டட் டிவிஷன் அண்டர்கோ பண்ணி தென் இந்த ட்ரெக்கியா, பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி பிராங்கை, இனிஷியல் பிராங்கியோல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சப்போர்ட்டட் பை இன்கம்ப்ளீட் கார்டிலஜினஸ் ரிங்ஸ். இன்கம்ப்ளீட் கார்டிலஜினஸ் ரிங்ஸ்னால இந்த பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அண்ட் இனிஷியல் பிராங்கியோல்ஸ் வரைக்கும் ட்ரெக்கியால இருந்து இந்த மாதிரி இன்கம்ப்ளீட் கார்டிலஜினஸ் ரிங்ஸ்னால சப்போர்ட் ஆயிருக்கும். ஓகே, தென் each terminal bronchioles பாத்தீங்கன்னா it gives rise to a number of very thin irregular walled vascularized bag-like structure called alveoli. So vascularized means blood vessels உள்ள structure. Okay, so இதுதான் alveoli. Okay, so in the branching network of bronchi, bronchioles, alveoli comprise the lungs. Okay, so நமக்கு ரெண்டு lungs இருக்கு which are covered by double layered pleura. So which are covered by double layered pleura with pleural fluid in between them. So in between them pleural fluid present ஆயிருக்கும் which reduces the friction. So lung surface ல friction reduce பண்றதுக்கு ஒரு lubricating layer pleural fluid present ஆயிருக்கும். Okay, so the outer pleural membrane பாத்தீங்கன்னா it will be so the outer pleural membrane it will be in close contact with the thoracic lining, whereas inner pleural membrane வந்து it will be in contact with the lung surface. Okay, தென் இந்த எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ்ல இருந்து நம்ம எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ்ல இருந்து டெர்மினல் பிராங்கை வரைக்கும், பிராங்கியோல்ஸ் வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? இது வந்து இந்த எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ்ல இருந்து டெர்மினல் பிராங்கியோல்ஸ் வரைக்கும் இருக்கிற அந்த பார்ட் வந்து இட் இஸ் தி கண்டக்டிங் பார்ட். ஓகே, இந்த கண்டக்டிங் பார்ட் தான் வந்து it will transport the atmospheric air to the
ஆல்வியோலை. சோ இந்த ஏர் ஆல்வியோலைக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அதுல இருக்க ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் கிளியர் பண்ணிடும் அண்ட் அது ஹியூமிடிஃபை பண்ணிடும், அதாவது அதோட மாய்ஸ்சர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிடும் அண்ட் ஆல்சோ அந்த ஏரை வந்து இட் வில் பிரிங் இட் டு பாடி டெம்பரேச்சர். ஓகே, ஸோ எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ்ல இருந்து டெர்மினல் bronchioles வரைக்கும் இட் கான்ஸ்டிடியூட் தி கண்டக்டிங் பார்ட். ஓகே, conducting part of the respiratory system, whereas alveoli and their ducts it constitutes the respiratory or exchange part. Okay, so in the exchange part தான் it is the actual site of diffusion of oxygen and carbon dioxide. So bloodக்கும் atmospheric airக்கும் அந்த diffusion நடக்கிறது வந்து இந்த alveoli and their ducts தான். இதுதான் வந்து it's the exchange part, respiratory part. Okay, so this is about the human respiratory system. தென் anatomical செட்டப் ஆஃப் லங்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ லங்ஸ் thoracic சேம்பர்ல லொகேட் ஆயிருக்கும். thoracic சேம்பர்ன்றது anatomically இட்ஸ் an ஏர் டைட் சேம்பர். ஸோ thoracic சேம்பர் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா டார்சலி தட் இஸ் பேக் சைட் வந்து வெர்டிபிரல் காலம் முதுகு தண்டுனால ஃபார்ம் ஆயிருக்கும். வென்ட்ரலி தட் இஸ் ஃப்ரண்ட் சைட் வந்து இட் இஸ் ஃபார்ம்டு பை தி ஸ்டெர்னம். ஸ்டெர்னம்ன்றது breast bone. Okay, so this is sternum. So ventrally sternum நால ஃபார்ம் ஆயிருக்கும். laterally that is sides-ல ribs நால ஃபார்ம் ஆயிருக்கும். and lower side inferior side பாத்தீங்கன்னா dome shaped muscular diaphragm நால ஃபார்ம் ஆயிருக்கும். and superior side மேல பாத்தீங்கன்னா neck region and thoracic inlet நால ஃபார்ம் ஆயிருக்கும். Okay, so the anatomical setup of lungs and thorax எப்படி இருக்கும்னா இந்த thoracic cavity-ல அதோட வால்யூம்ல எந்த சேஞ்ச் வந்தாலும் it will be reflected on the lung cavity, that is pulmonary cavity. ஏன்னா அது ரொம்ப ஒரு ஏர் டைட் சேம்பர். ஓகே, ஸோ பல்மோனரி வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகாது டைரக்டா வந்து we cannot directly alter the pulmonary volume. ஏன்னா லங்ஸ்ல வந்து இன்ட்ரின்சிக் மசில்ஸ் கிடையாது ஃபார் ஆக்டிவ் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன். ஸோ இந்த thoracic வால்யூம்ல இந்த டயப்ராம் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ்னால அந்த கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் நடக்கும். ஸோ அதனால இந்த thoracic cavity thoracic வால்யூம் வந்து ஆல்டர் ஆகும் போது அது passively it will alter the pulmonary volume. Okay, so such an arrangement is very essential for breathing as we cannot directly alter the pulmonary volume. Okay, steps involved in respiration பார்க்கலாம். இது நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு மாத்தி கொடுத்து கரெக்ட் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்லி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் பிரீத்திங். பிரீத்திங்ன்றது பல்மோனரி வென்டிலேஷன். இதுல அட்மாஸ்பரிக் ஏர் இஸ் drawn in and carbon dioxide rich alveolar air is released out. Okay, so first breathing, then diffusion of gases across the alveolar membrane, then diffuse ஆனதுக்கு அப்புறம் the gases will be transported by the blood, then பிளட்டுக்கும் டிஷ்யூக்கும் நடுவுல அகெயின் இந்த டிஃபியூஷன் ஆஃப் கேசஸ் நடக்கும். தென் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஆக்சிஜன் பை த செல்ஸ் ஃபார் கேட்டபாலிக் ரியாக்ஷன். ஸோ செல்லுலார் ரெஸ்பிரேஷனுக்கு இந்த ஆக்சிஜன் யூட்டிலைஸ் ஆகும் அண்ட் resultant release of carbon dioxide. So this is the steps involved in respiration. இது நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங் பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.